வணக்கம். நம்ம அடுத்த பாடம் பார்க்க போறோம். அடுத்த பாடம் என்ன அப்படின்னா, ஆர்கன் டொனேஷன், உடல் உறுப்பு தானம் இருக்கு இல்லையா? அத பத்தின ஒரு பாடம் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பாடத்தோட பெயர் உயிர் காக்கும் வங்கிகள். உயிர் காக்கும் வங்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லைஃப் சேவிங் பேங்க்ஸ். அதாவது இப்ப இப்ப பிளட் பேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ரத்த வங்கி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரத்தத்தை சேமிச்சு வைக்கிற இடம். யாருக்காவது ஏதாவது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், இந்த விபத்தாயிடுச்சு, இல்ல திடீர்னு ஒரு ஆபரேஷன், அதாவது அறுவை சிகிச்சை, அவங்களுக்கு ரத்தம் வேணும் அப்படின்னா அந்த வங்கியிலேருந்து கேட்டு வாங்கி பயன்படுத்திப்பாங்க. அதனாலதான் அந்த மாதிரி வங்கிகளை என்னன்னு சொல்றாங்க, உயிர் காக்கும் வங்கிகள். இப்ப பிளட் பேங்க் மட்டும் இல்ல, நிறைய அந்த மாதிரி வங்கிகள் இருக்கு அப்படின்றாங்க, உயிர் காக்கக்கூடிய வங்கிகள். சரிங்களா? அது என்னென்ன வங்கிகள் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப ஒரு மருத்துவர்களோட சில மாணவ மாணவியர் கலந்துரையாடல் பண்ற மாதிரி, ஓகேவா? ஒரு கான்வர்சேஷன், ஒரு டிஸ்கஷன், அததான் இன்னைக்கு பாடப்பகுதியா நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் மாணவர்கள் மருத்துவரை பார்த்துட்டு வணக்கம் சொல்லி, இந்த உலகுல அந்த மருத்துவ உலகம், அந்த மருத்துவ உலகத்துல ஏற்பட்டுள்ள புதுமைகள், சரிங்களா? இனோவேட்டிவ்ஸ், என்னென்ன இனோவேட்டிவ்ஸ், நாவல்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? புதுமைகள், அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மருத்துவர்கள் சொல்றாங்க, குறிப்பா எதை சொல்லலாம் அப்படின்னா, இந்த உயிர் காக்கும் வங்கிகள், லைஃப் சேவிங் பேங்க்ஸ், அத நம்ம சொல்லலாம் அப்படின்றாங்க. உயிர் காக்கும் வங்கினா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது மருத்துவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வங்கினா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேங்க்னா நம்ம பணம் பொருள் எல்லாம் சேமிச்சு வைப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். எப்படின்னா, இது உடல் உறுப்புகளை சேமிச்சு வைப்பாங்க. உடல் உறுப்புகளை சேமிச்சு வைக்கக்கூடிய இடம் இது. யாருக்காவது உடம்பு சரியில்லை, உயிருக்கு போராடுறாங்க அப்படின்னா, இங்க சேமிச்சு வச்சிருக்கிற உறுப்புகளை வச்சோ ரத்தத்தை வச்சோ என்ன பண்ணலாம், அவங்களுக்கு சரியான நேரத்துல உதவி செஞ்சு அவங்க உயிரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாணவர்கள் உண்மையிலே இது புதுமையான விஷயம்தான், எந்தெந்த உறுப்புகளை சேமிச்சு வைக்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது கண் மருத்துவர் சொல்றாரு, கண்ணை நம்ம வங்கியில சேமிச்சு வைக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? முதல் கண் வங்கி எங்க உருவாச்சு அப்படின்னா, நியூயார்க் நகரத்துல 1944ஆம் ஆண்டு யார் அதை தொடங்குனாங்க அப்படின்னா, மருத்துவர் டவுன்லி பேடன். இவரு தான் அந்த வங்கியை தொடங்கினார், அந்த கண் வங்கியை. சரிங்களா? இது மூலமா நிறைய கண் தானம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. அதாவது கண் தானம், ஒருத்தவங்க இறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த அதாவது இறக்கறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. கண் கண் தானத்துக்கு எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. இறந்த உடனே இத்தனை மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கண்ணை கொண்டு அவங்களதுல இருந்து, இறந்தவங்க உடம்புல இருந்து எடுத்து அதை அந்த வங்கியில சேமிச்சு வைப்பாங்க. சரிங்களா? என்னென்ன சேமிச்சு வைப்பாங்க கண்ணுல அப்படின்னா, கண்ணுல என்னென்ன பகுதிகள் அப்படின்னா, கருவிழி. சரிங்களா? கருவிழி. அடுத்தது கருவிழி கூம்பல்னு ஒண்ணு சொல்றாங்க, அதை பியூப்புல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விழி வெண்படலம், நம்ம கண்ணுல இருக்கிற அந்த வெண்படலம், வடுன்னு ஒண்ணு சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் கண்ணோட இருக்கக்கூடிய உறுப்புகள். அதெல்லாம் அதெல்லாம் என்னன்னா அந்த கண் திசுக்கள், ஐ டிஷ்யூஸ், அதெல்லாம் அதெல்லாம் எடுத்து அந்த வங்கியில என்ன பண்ணுவாங்கன்னா சேமிச்சு வைப்பாங்க, தானமா வாங்கி சேமிச்சு வைப்பாங்க. இதான் கண் வங்கியோட செயல்பாடு. சரிங்களா? தேவையான பொழுது அதை பயன்படுத்திப்பாங்க, தேவையானவங்களுக்கு. அடுத்தது ரத்தத்தை சேமிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ரத்தத்தை எப்படி சேமிப்பாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த பொதுநல மருத்துவர், அதாவது பொதுநல மருத்துவர்னா ஜெனரல் மெடிசின் சொல்லுவாங்க இல்லையா? ஜெனரல் மெடிசின் படிச்சவங்க அவங்கதான். அவங்க சொல்றாங்க, இப்ப ரத்தத்தை சேமிக்கிற வங்கிக்கு பேர் ரத்த வங்கி. இப்ப எதிர்பாராம விபத்துகள், இல்ல ஏதாவது நோய்கள், அறுவை சிகிச்சைகள், அதெல்லாம் நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ரத்தம் தேவைப்படும். அவங்களுக்கு இந்த ரத்தத்தை வழங்குறதுக்கு தான் இந்த ரத்த வங்கி இருக்கு.
பொதுவா யாரெல்லாம் ரத்தம் கொடுக்கலாம் அப்படின்னா 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் ரத்தம் கொடுக்கணும். அதுவும் உங்களோட உடல் எடை எவ்வளவு இருக்கணும்னா 50 கிலோ இருக்கணும். நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். ஆண்களா இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். சரிங்களா? இவங்க தான் என்ன பண்ணலாம், அந்த ரத்த தானம் செய்ய முடியும். 6 மாதத்துக்கு ஒரு முறை ரத்த தானம் செய்யலாம். அது உடம்புக்கு நல்லது. ஏன்னா அந்த டெட் செல்ஸ் எல்லாம் போயிட்டு புது செல் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதனால ரத்த தானம் பண்றது மிக நல்லது. அது ஆரோக்கியமும் குடுக்கும். சரிங்களா? அதுதான் அந்த மருத்துவர் சொல்றாங்க. சரி, அடுத்தது எந்த வங்கிய பத்தி பார்க்க போறாங்க அப்படின்னா, எலும்பு வங்கி. அது யார் வந்து அத பத்தி சொல்லப் போறாங்க அப்படின்னா, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மருத்துவர். அதாவது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு உறுப்ப வந்து பழுதடைஞ்ச உறுப்ப நீக்கிட்டு, அந்த இடத்துல வேற ஒரு நல்ல உறுப்ப வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்றது. அததான் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமா வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தங்களுக்கு வந்து இந்த கல்லீரல் லிவர் வந்து வீணாயிடுச்சு அப்படின்னா, அந்த லிவர் அவங்க உடம்புல இருந்து எடுத்துட்டு வேற ஒருத்தங்க லிவர் மேட்ச் ஆச்சுன்னா, அந்த டிஷ்யூஸ்லாம் மேட்ச் ஆச்சுன்னா, அந்த லிவர் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க? அந்த பழைய லிவர் இருந்த இடத்துல அந்த புது லிவர நல்ல ஆரோக்கியமான லிவர பொருத்துவாங்க. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன். மாற்று அறுவை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. சரிங்களா? இங்க வந்து அடுத்தது எந்த உறுப்ப பத்தி சொல்லப் போறாங்க அப்படின்னா, எலும்பு வங்கிய பத்தி தான் சொல்லப் போறாங்க. சரிங்களா? இப்ப வந்து கிருமி தொற்று, அதாவது புற்றுநோய் வந்து எலும்புல உருவாச்சு அப்படின்னா, இந்த எலும்புகள் வந்து பாதிப்படைஞ்சிரும். சரிங்களா? அந்த எலும்ப வந்து மாத்தணும் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அதாவது அந்த எலும்ப எடுத்துட்டு வேற ஒரு எலும்ப அந்த இடத்துல பொருத்துவாங்க. நல்ல எலும்ப. இதுக்கு எலும்பு வங்கி ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்றாங்க. இந்த எலும்பெல்லாம் யார்கிட்ட இருந்து பெறுவாங்க, தானமா பெறுவாங்க அப்படின்னா, இறந்தவங்க, அப்புறம் மூளைச்சாவு. அதாவது அந்த கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க சில பேர். சரிங்களா? அவங்க வந்து திரும்ப வரவே மாட்டாங்க உயிரோட. உடம்பெல்லாம் அதாவது அவங்களுக்கு சுய நினைவே இருக்காது. அதான் மூளைச்சாவு. மூளை வந்து என்ன பண்ணும்னா வேலையே செய்யாது. சரிங்களா? அந்த இதுவே இல்லாம போயிடுவாங்க. அதான் கோமா ஸ்டேஜ்ன்னு சொல்றது. அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அந்த மாரி இருக்கிறவங்க, சரிங்களா? இவங்கலாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஆல்ரெடி சில பேர் வந்து எழுதி வச்சுருவாங்க. இந்த மாரி நான் இறந்த பிறகு தானமா குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைப்பாங்க. அந்த மாரி எழுதி வச்சவங்களுக்கு மட்டும் தான் இதெல்லாம் அவங்க இறந்த பிறகு எடுப்பாங்க. சரிங்களா? அது குடும்பத்தாரோட அனுமதியோட தான். அப்படி வந்து எழுதி வச்சுட்டு போனவங்க இந்த மாரி இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட எலும்புகள்லாம் தானமா வாங்கி, இந்த எலும்பு வங்கியில பாதுகாப்பாங்க. அடுத்தது என்ன வங்கி அப்படின்னா, தோல் தோல் வங்கி. தோல் மாற்று அறுவை சிகிச்சை மருத்துவர் வந்து அத பத்தி சொல்றாரு. இயற்கையா மரணம் அடைஞ்சிடுறாங்க, இல்ல மூளைச்சாவு ஏற்படுதுன்னா, அவங்க உடம்புல இருந்து அந்த தோலை எடுத்து அத வந்து இந்த வங்கியில சேமிச்சு வைப்பாங்க. சரிங்களா? பொதுவா எங்கேருந்து அந்த தோலை வந்து எடுப்பாங்க அப்படின்னா, முதுகு பகுதியில இருந்து எடுப்பாங்க. பின்னங்கால், கால் பகுதி, பின்னங்கால்ல இருந்து பின்னங்கால் பகுதி தான் எடுப்பாங்க. பின்னந்தொடை, தோலை வந்து தொடையோட பின்பகுதி. சரிங்களா? காலோட பின்பகுதி, தோலோட பின்பகுதி இந்த மாதிரி இடத்துல தான் எடுப்பாங்க. எடுத்து அந்த தோலை வந்து சேகரிச்சு வைப்பாங்க. சரிங்களா? இது வந்து யாருக்கெல்லாம் பயன்படும் இந்த தோல் வங்கி அப்படின்னா, தீ தீக்காயம் ஏற்படுது இல்லையா அவங்களுக்கு. இப்ப ஆசிட் எல்லாம் பட்டுடுது, அமிலம்லாம், அது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த தோல் எல்லாம் திரும்ப சரியாகாது. மின்சாரம் மின்சாரம் தாக்குச்சுன்னா என்ன ஆயிடும், அந்த தோலே அந்த இடத்துல எரிஞ்சு கருப்பாயிடும். அடுத்தது மருந்து ஒவ்வாமை. இப்ப மெடிசன் எல்லாம் எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னாக்கா, சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுது இல்லையா, அதனால என்ன ஆயிடும்னா தோல் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி, ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அந்த தோலே அழுகி போயிடும். அடுத்து ஆறாத புண், ஒரு புண்ணு இருக்கு அந்த இடத்துல, அது ஆறவே இல்ல அப்படின்னா அந்த இடத்துல அந்த புண்ணை வந்து தோண்டி எடுத்து அந்த இடத்துல ஒரு தோலை வச்சு தப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த தோல் வங்கி ரொம்ப பயன்படுது. இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டவங்களுக்கெல்லாம், பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் சொல்றாங்க. சரிங்களா? இப்ப வந்து அந்த மாணவர்கள் சொல்றாங்க, தோல் காக்கும் வங்கி பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து மருத்துவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இல்ல. இப்போ உடல் உறுப்பு தானம் இருக்கு இல்லையா, அந்த விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இல்ல. அதனால வந்து இறந்த பிறகு அவங்களோட உறுப்புகளை தானமா மத்தவங்களுக்கு கொடுக்கறது மூலமா பல உயிர்களை நம்ம காப்பாத்த முடியும்
உடல் உறுப்பு தான நாள் வந்து இது விழிப்புணர்வுக்காக கொண்டாடுறாங்க. என்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 13ஆம் நாள். எப்போதுல இருந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்கன்னா 2005ஆம் ஆண்டுல இருந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால மாணவர்களாகிய நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பெற்றோர், உறவினர், உங்க நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த உறுப்பு தானத்தோட இம்பார்ட்டன்ஸ், அதான் இன்றியமையாமைய பத்தி நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்றாங்க. மாணவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, வந்து நிச்சயமா வந்து நாங்க சொல்லுவோம். இப்ப எங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுடுச்சு. நாங்க மத்தவங்களுக்கும் சொல்லுவோம். இவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு சொன்னதுக்கு நன்றின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இதுதான் அந்த பாடம். நீங்க வந்து படிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ.